நியூசிலாந்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பான ஆய்வறிக்கையில் தெளிவில்லை. ஜூலையில் வந்த ஆய்வு முடிவுகளை செப்டம்பரில் வெளியிட்டது ஏன் என்றும் ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வயதான தம்பதிகள் இருவர் தற்கொலை முயற்சி. நில மோசடி புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றவர்களை காப்பாற்றியது காவல்துறை. இந்திய விமானப்படை தளபதியாக பதவியேற்றார் துணை தளபதி அமர்பிரீத் சிங். தளபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்ற VR சௌத்ரி தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரியில் இருந்து மன்னர்கள் கால முறைப்படி புறப்பட்ட சாமி சிலைகள் ஊர்வலம். இரு மாநில போலீசாரின் துப்பாக்கி ஏந்தியவாறு மரியாதையுடன் கோலாகலமாக புறப்பட்ட ஊர்வலத்தில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்பு. துணை முதலமைச்சராகியதன் மூலம் திமுகவின் வாரிசு அரசியலை உதயநிதி நிரூபித்து உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. தமது குடும்பத்தை பற்றி மட்டுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிந்தித்து வருவதாகவும் விமர்சனம். லட்டு பிரசாத கலப்படனை விவகாரத்தில் திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள தேவஸ்தான கிடங்குகளில் சிறப்பு விசாரணை குழு ஆய்வு. கோவிலுக்கு வெளியே உள்ள பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் குழு விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி செல்லும் விமானம் ரத்து. போதிய பயணிகள் இல்லாததால் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தகவல். ஹோட்டலில் பார்சல் வாங்கிய பிரியாணியில் இறந்து கிடந்த பள்ளி. வாந்தி மயக்கத்துடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவு. சென்செக்ஸ் சுமார் 1000 புள்ளிகள் வரை வீழ்ச்சி. பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியின் நிர்வாக கூட்டம் இன்று கூடுகிறது. மாதவி புஜ் மீதான ஹிண்டன்பெர்க் குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். வறட்சி காலங்களில் சட்டப்படியான காவிரி நீர் பங்கீடு பலனளிக்காது. ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் செய்த பிறகு மத்திய அமைச்சர் குமாரசாமி பேட்டி. காவிரி விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. நீர் பங்கீடு குறித்து இரு மாநிலமும் சுமூகமாக பேசி தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் குமாரசாமி கருத்து. வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட நேரிடாதவாறு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வானிலையின் முன்னறிவிப்புகளை TN அலர்ட் செயலி மூலம் அறியவும் ஏற்பாடு. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டமா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை என்பது இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம் தடுத்திட முடியும். கடந்த 3 ஆண்டுகளா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 27 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, திருச்சி, கோவை, நெல்லையில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. இருக்கன்குடியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. வீட்டின் அருகே இருந்த மின்சார கம்பத்தை தொட்டபோது நேர்ந்த சோகம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் புதிய சாட்சிகளை விசாரிக்க அனுமதிக்க முடியாது. புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருவர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாநகரில் மத்திய அரசின் KV பள்ளி உட்பட 2 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல். வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை. பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு திரைத்துறை சாதனையாளரான தாதா சாஹேப் பால்கே விருது. வசீகரிக்கும் நடனங்கள் மூலம் ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்தவருக்கு மத்திய அரசு கௌரவம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.